வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தை நிகழ்ச்சியிலே நாம் தியானிக்கின்ற வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138ஆம் சங்கீதம் 8வது வசனம். எல்லோருக்குமே பிடித்த ஒரு வசனம் இது. இந்த உலகத்திலே நாம் இணைந்து வாழ்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ்கின்றோம். மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் நாம் வாழ்வது கடினமான காரியம்தான். அன்பை பகிர்ந்து கொள்கிறோம், பல காரியங்களை மற்றவர்களுக்காக செய்கிறோம், மற்றவர்களுடைய உதவிகளையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த வசனத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் செய்வதை காட்டிலும் விசேஷித்த காரியங்களை செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியங்களெல்லாம் செய்கிறார்? 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, மன்னிக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறுவது அவசியமான ஒரு காரியம். உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என்று சொல்லி 103ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். அதே போல 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, மனிதனுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அவசியம். எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே நம்மளுடைய பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்றும் அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நாம் எல்லோருமே பாவிகள்தான். நாம் பாவம் செய்வதினால் பாவி அல்ல, ஏற்கனவே நாம் பாவியாகவே பிறந்திருப்பதினால் பாவம் செய்கிறோம். பாவ வித்து நமக்குள்ளதாக இருக்கின்றது, கழுவப்படுவது அவசியம். 2வது காரியம், மறுவாழ்வு கொடுக்கிறார். பாவம் செய்ததையெல்லாம் மன்னித்து விட்டு அவர் கடந்து செல்லுகின்ற தெய்வம் அல்ல. என்னோடு இருந்து என்னுடைய பாவங்களை மன்னித்து என் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம், ஆண்டவர் நம்மை புதிய மனிதனாக மாற்றுகிறார். மறு வாழ்க்கை, புதிய நம்பிக்கை, புதிய தரிசனம், புதிய பாதை, புதிய சுபாவங்கள், இவைகளே ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவரை போல நம்மை மாற்றி இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுக்கின்றார். அசுத்தமான வாழ்விலிருந்து பரிசுத்தத்தை கொடுக்கின்றார். எல்லா நிலைகளிலும் நம்மை அவர் உயர்த்துகின்றார். கவலைகளிலிருந்து சந்தோஷத்தை கொடுக்கின்றார். நம்மை வழி நடத்துகின்றார். புதிய வாழ்க்கை, மறுவாழ்வு கொடுக்கின்றார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 3வதாக, மார்க்கம் காட்டுகிறார். இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ வேண்டும், எந்த பாதையை தெரிந்தெடுக்க வேண்டும், எவைகளில் நான் ஈடுபட வேண்டும், அன்றாட வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், வழிகாட்டுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். என் கரம் பிடித்து ஆண்டவர் நடத்துகின்றார். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று நடவுங்கள் என்று சொல்லுகின்ற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் நான் இருக்கின்ற பொழுது, அவருடைய கரங்களுக்குள் இருக்கின்ற பொழுது நான் வழி விலக மாட்டேன். சரியான பாதுகாப்பான பாதையிலே அவர் என்னை நடத்துவார், வழி காட்டுவார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். மன்னிக்கிறார், மறுவாழ்வு கொடுக்கிறார், மார்க்கம் காட்டுகிறார். அன்பானவர்களே, இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு சொந்தமாக இருக்கின்ற பொழுது என் வாழ்க்கை பயணத்திலே பாதைகளில் அவர் என்னோடு இருப்பார். அவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் கடக்க முடியாத ஆறுகளே இல்லை, நான் ஊடுருவி செல்ல முடியாத பாறைகளே இல்லை. எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த இயேசுவோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.